தானம் பண்ணி வரும்போது சுவாமி கூப்பிட்டு தானம் பண்ண முடியாது உத்தரவு பண்ணி சுவாமியே இருந்து கேட்கிறாள். குஷீலவௌ சைவ மகா தபஸ்வினுஹு, மகா தபஸ்விகள் நல்ல மதுரமான கண்டத்தோட யதாக்கிரமம் காது உபகிரமேதகம் பரம மதுரமான கண்டத்தோடு கூட ஏதௌ குமாரௌ ரகுவீர விருத்தம் யதாக்கிரமம் காதும் உபகிரமேதம். வால்மீகி நாரதருடைய உபதேசத்தால் ரச்சனம் பண்ண இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கம்பன் ரொம்ப அருமையான தமிழ்ல அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்தவன் மீகி என்பன் காரண கொடையான் கம்பல் சீரணிகி தேரழுந்தூருள் வாழ்வோன் காரண கொடையான் கம்பல் தமிழினால் கவி செய்தானே. வால்மீகி மனுஷனாகவே ராமன் ஆரம்பத்திலிருந்து அந்த பர்யந்தம் போற்றே பண்ணியிருக்கார். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வால்மீகி ரொம்ப அனுசரிச்சு கம்பர் சொல்லிருக்கார். பின்னாடி வரும்போது எப்படி இந்த வால்மீகி ஸ்லோகத்தை அனுசரிச்சே கம்பனுடைய பாட்டு இருக்குன்னு பல இடங்கள்ல பார்ப்போம். ஆனா ஒரே ஒரு பர்செப்ஷன்ல மாத்திரம் வால்மீகி மனுஷனா பேசினார். ஒவ்வொரு இடத்துலயும் ராமன் பரமாத்மா என்று கம்பன் அப்பட்டமா அது ஒன்னும் இளமரவா காமரவா ஒன்னும் சொல்லல, திட்டவட்டமாவே ஸ்பஷ்டமாகவே அவன் பரமாத்மா என்று சொல்லிவிட்டார். உலகம் ஞாபகம் தாகுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கில விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. தீராத லீலையாக சிருஷ்டித்து சம்ஹாரம் என்ற லீலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் தான் ராமனா வந்திருக்கான்னு இத ஆரம்பத்துல முதல் பாட்டிலேயே எடுத்துக்காட்டு விட்டார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் ராமாயணத்துடைய நாயகன் அப்படிங்கிறத மறைமுகமா எடுத்து காட்டிவிட்டாள் கம்பர். மறைமுகமா வால்மீகி அங்கங்க அப்படி சூச்சகமா காட்டினதை அப்பட்டமாவே காட்டிவிட்டாள் கம்பர். குழந்தைகள் கானம் பண்றாள். முதல்ல கோசல் தேசத்தை சொல்லி தேசத்துடைய ராஜதானியா இருக்கக்கூடிய அயோத்தியுடைய பெருமையை சொல்லி அதுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய நீர்வளம் அதுக்கு மேல சக்கரவர்த்தியுடைய பெருமை இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர. அயோத்தியான மனகரி தத்ர சீத் லோக விஸ்ருதா மனுநாமானவேந்திரேண யாஹ புரி நிர்மிதா ஸ்வயுகு. கோசல் தேசத்துக்கு ராஜதானியாக அயோத்தி பிரகாசிக்கிறது மனுவால நிர்மாணம் செய்யப்பட்டுதான். ஆஹாயதா தசசத்வேச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்த மகாபதா. நல்ல விசாலமான பாதைகள், ரொம்ப வெல் பிளான்ட் சிட்டி அப்படிங்கிற. ஆயதா தசசத்வேச 12 யோஜனை விஸ்தீர்ணமா இருக்கக்கூடிய அயோத்தி சமபூமோ நிவேசிதாம். அது ரொம்ப மலைப்பிரதேசத்திலையும் இல்லை, ரொம்ப கீழ் லெவல்லையும் இல்லை, அது பிளெயின்ஸ்ல அமைஞ்சிருந்தனால் சமபூமோ நிவேசிதாம். இத கோசல் தேசத்துடைய பெருமையை எப்படி சொல்றது? நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறை நெடுமங்கள இலகு பூன் முலை மேல் ஹாரமுகோ ஊழியின் இறுதி உரையுளோ மாயோன் மார்பினன் மணிகள் வைத்த பொற்பெட்டியோகோ வானோர் உலகின் மேல் உலகோ உயிரின் இருக்கையோ யாதன உரைப்ப. பூமாதேவி ஒரு பெண்ணா பேசினா அந்த பெண்ணுடைய முகமாட்டமா கோசல் தேசத்தை சொல்றதா, இல்ல அந்த முகத்துல இருக்கக்கூடிய திலகமாட்டமா அயோத்தியை சொல்றதா, இல்ல இந்திரியங்களுக்குள்ள கண்ணுதான் முக்கியம். பூமாதேவியே ஒரு பெண் என்று சொன்னால் கோசல் தேசம் முகமா, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் தான் அயோத்தியா, இல்ல கழுத்தில் இருக்கக்கூடிய மங்கள சூத்திரம் தான் இந்த அயோத்தியா, இல்ல பகவானுடைய ஆபரணங்கள் வைக்கக்கூடிய அற்புதமான பெட்டியா, இல்ல சாட்சாத் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு இருப்பிடமா, தேவலோகத்துக்கு மேற்பட்ட லோகமா, வானோர் உலகின் மேலுலகு
வேதத்துல சொல்ல விஷயத்தை தான் கம்பர் இங்க சொல்ற. அயோத்தின்னு சொல்ற போது தேவர்களுடைய ஊருக்கு தான் அயோத்தின்னு பேரு. அது வேதம் சொல்றது. அஷ்டாசக்ரானவத்வரா தேவானாம் பூரயோத்யா தஸ்யாகிம் ஹிரண்மய கோஷः ஸ்வர்கோ லோகோ ஜோதிஷாவ்ருதः யோ வைதாம் பிரம்மணோ வேத அமிர்தேன விருதாம் புரீம் தஸ்மை பிரம்ம ச ஆயுக்கீர்த்திம் பிரஜாந்ததுஹு என்று வேதம் சொன்ன விஷயத்தை தான் வானோர் உலகின் மேலுலகோ யாதன உரைப்ப. நிறைய சீரம் சிறப்புமா இருக்கே. அதுக்கு என்ன காரணம்னா ஏராளமான ஆகிதாக்னிகள் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் அவ சுதர்மத்தை விடாமல் செஞ்சுட்டு இருக்காள், நிஷ்காமியமா பண்ணிட்டு இருக்காள். அவளுடைய தபஸுடைய பிரபாவம் தான் அந்த ராஷ்டிரம் முழுக்க பரம சௌக்கியமா சுபிக்ஷமா இருக்கு. தாம் அக்னிமத்பிகி குணவத்பிராவிருதாம் த்விஜோத்தமைகி வேத ஷடங்க பாதகைகி சகஸ்ரதைகி சத்யரதைகி மகாத்மபிகி மகர்ஷிகல்பைகி ரிஷிபிஸ்ச கேவலைகி. இந்த கோசல் தேசத்துல பரம்பரையா சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி புரிந்து வர. அந்த ராஜாக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? எல்லாருக்கும் பொதுவா ஒரு 16 லட்சணங்கள் சொன்னாள் ரகுவம்சத்துல காளிதாசன். சோகமா ஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம் ஆசமுத்ரக்ஷிதீஷானாம் ஆனாகரதவர்த்மனகாம். அவ பிறந்தத்திலிருந்து சுத்தமா இருந்தவள். ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஏதோ அப்படி இஷ்டத்துக்கு இருந்துட்டு அப்புறமா திருந்தி வந்தாள்னு கிடையாது. பிறப்பிலிருந்து சுத்தர்கள். சோகமா ஜன்ம சுத்தானாம். ஒரு காரியத்தை எடுத்துட்டா காரியம் முடிகிற மட்டும் பிரயத்னத்தை விடுறதில்லை. ஆபலோதய கர்மணாம். அவ ராஜ்யத்துக்கு எது இல்லைனாள்? மேன்மேட் பவுண்டரிஸ் கிடையாது, சமுத்திரம் தான் இல்லையா. ஆசமுத்ரக்ஷிதீஷானாம். அவளுக்கு அவ தேரானது தேவலோகம் பர்யந்தம் சஞ்சாரம் பண்ணுவான். ஆனாகரதவர்த்மனகாம். தேவலோகத்தில் முதற்கொண்டு சாதாரணமா வாகனம்னு சொன்னா மனுஷனுக்கு தெரிஞ்சது மேக்சிமம் ஆம்பிபியன் வெஹிக்கிள் தான். நிலத்திலையும் ஜலத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாகனம் தான். நிலம் ஜலம் ஆகாசம் 3 சர்ஃபேஸ்லையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரே ரசமாக இருந்திருக்கு. இந்த ரகுவம்சத்தில் வந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் அப்படி ரசம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க ரகுவை பத்தி சொல்ற போது காளிதாசன் சொன்னார், வசிஷ்டருடைய மந்திர பிரபாவத்தால் ராஜாவுக்கு அப்படி விமானம் அமைஞ்சது. வசிஷ்ட மந்திரோக்ஷணஜ பிரபாவாத் உதன்வதாகாசமகீதரேஷு மருத்சகஸ்யேவ பலாஹகஸ்ய கதிர் விஜக்னே நஹி தத் ரதஸ்ய ஆனாகரதவர்த்மனாம் யதா விதிஹுதாக்னீனாம் யதா காமார்ச்சிதார்த்தினாம் யதா பராததண்டானாம் யதா கால பிரபோதினாம் யதா விதிஹுதாக்னீனாம். விதி பிரகாரம் அக்னி ஆராதிச்சவர்கள். யதா கால பிரபோதினாம். வெடிகாலத்தால பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கே. அதற்கு இணங்க உஷக்காலத்தில் எழுந்திருக்க. உஷக்காலத்தில் பிராம முகூர்த்தத்தில் சூரியோதய காலத்தை தூங்கின்றவா யாருமே கிடையாது. யதா கால பிரபோதினாம் யதா பராததண்டானாம். அபராதத்துக்கு தகுந்தாப்பல் தண்டனை. neither too harsh nor too lenient. யதா பராததண்டானாம். அது மாத்திரமில்ல, யதா காமார்ச்சிதார்த்தினாம். தன்னிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கோ ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராஜாக்களாம். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினாம் வாஹர்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம் தியாகாய சம்பிருதார்த்தானாம் பிரஜாயை கிருகமேதினாம். தியாகாய சம்பிருதார்த்தானாம் சத்தியாய மிதபாஷினாம். நிறைய சேர்த்து வச்சாள் சொத்து தானம் பண்ணுறதுக்காக. தான் பணக்காரனா போகணுங்கிறதுக்காக இல்லை, தானம் பண்ணுறதுக்காக சேர்த்தவர்கள், சொத்தை சேர்த்தவர்கள். அதிகமாக பேச மாட்டாள், அளவோடு பேசுவார். சத்தியத்தை ரட்சிக்கிறதுக்காக மிதபாஷிகளாக இருந்தவர். பிரஜாஜி விஜிகீஷு நாம் யசசே விஜிகீஷு நாம் பிரஜாஜி கிரகமேதினாம். நிறைய தேசங்களுக்கெல்லாம் போய் ஜெயிச்சா வேற ஒரு ராஜாவை அவமானப்படுத்தணும் ஆக்கிரமணம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு ஜெயிக்கிறது இல்லை. யசசே விஜிகீஷு நாம் கீர்த்தியை சம்பாதிக்கிறதுக்காக தேசங்களுக்கெல்லாம் ஜெயிச்சவர்கள். அது மாத்திரமில்லை, பிரஜாயை கிரகமேதினாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டது போகத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை,
தார்மீகமான பிரஜைகள் சந்ததிகள் ஏற்படணுங்கிறதுக்காக கிரஸ்தாசிரமத்தை அவலம்பிச்சவர்கள். சின்ன வயசுல வித்தையெல்லாம் கிரகிச்சு யௌவனத்துல தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் போகத்தை அனுபவிச்சு வயசான காலத்துல முனிவர்களை போல தபஸ்விகளாக இருந்து கடைசியில யோக சக்தியால சரீரத்தை தியாகம் பண்ணவர்கள். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வாஹார்தகே முனிவృత్తீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம் ரகுநாமன்வயம் வக்ஷ்யே தனுவாக் விபவோபி சன்னி தத்குணைஹி கர்ணமாகத்ய சாபலாய பிரச்சோதிதஹ. அந்த ரகுவம்சத்துல வந்த ராஜாக்களுடைய குணங்கள் எல்லாம் காதுல என்னை பத்தி சொல்லேன் தூண்டி விடுறது, அதனால பேசுறேங்கிற காளிதாசன். இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு அந்த வம்சத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன யோகியதையே இல்லைன்னு சொன்னவர். கொசூரிய பிரபவ வருஷகா கொச்சால்ப விஷயாமதிகி தித்தீர்ஷுகு துஸ்தரம் மோகாத்து உடுப்பேனாஸ்மி சாகரம்னு சொன்ன அந்த காளிதாசன் நான் பேச துணிஞ்சேன்னா என்ன காரணம்னா தத்குணைகி கர்ணமாகத்திய சாபலாய பிரச்சோதிதா. அப்பேற்பட்ட வம்சத்துல மனு மாந்தாட்டா முதலிய மகான்கள் ஆட்சி புரிந்த வம்சத்துல தசரதர் என்ற மகாத்மா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்க. அந்த தசரதர் சர்வ சாஸ்திரங்களும் தெரிஞ்சவாள், அக்னிஷ்டோமாதி யாகங்கள் எல்லாம் பண்ணவாள். நத்வேஷ்டா வித்யதே தஸ்ய, அவருக்கு துவேஷம், யார்ட்டையும் துவேஷம் கிடையாது, யாருக்கும் அவர்கிட்ட துவேஷம் கிடையாது. அப்படி ஒரு உத்தமர். அப்பேற்பட்ட பலவான் நிகதமித்ரஹா, மகாபலிஷ்டரா, விரோதிகளை எல்லாம் ஜெயிச்சவர். நிகதமித்ரஹா, அடுத்த வார்த்தை மித்ரவான் விஜிதேந்திரியஹா. நிகதாமித்திரனா இருக்கக்கூடியவர் மித்திரவானா எப்படி இருக்க முடியும்? விரோதிகள் எல்லாரையும் ஜெயிச்சவர். அவர் மித்திரர்களை உடையவர்களா இருக்காருனாக்க விரோதிகளை தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய புஜபராக்கிரமத்தால் மாத்திரம் ஜெயிச்சார்னு அர்த்தம் இல்லை. தன்னுடைய உத்தம குணங்களால விரோதிகளை எல்லாம் வசப்படுத்தினவர். அதனால்தான் விரோதிகளா இருந்தவாள்லாம் மித்திரலா மாறிவிட்டாள். தசரதனை பார்த்து மித்திரவான் விஜிதேந்திரியஹா தனைஷ்ச சஞ்சயிஷ்சான்யைஹி சக்கரவைஸ்ரவணோபமஹா. இந்திரனை போல குபேரனை போல சம்பத்து கொட்டி கிடக்காம். அப்பேற்பட்ட தசரதருக்கு 8 மந்திரிகள், 8 பேர்ல சுமந்திரரை 8ஆவதா சொன்னார். திருஷ்டிர் ஜெயந்தோ விஜயஹா சித்தார்த்தஹா யர்த்தசாதகஹ அசோகோ மந்திரபாலஸ்ச சுமந்திரஸ்ச அஷ்டமோ பவதி. மந்திரிகளுடைய பேரே ரொம்ப ஹைலி சஜஸ்டிவா இருக்கு. அதாவது சித்தார்த்தஹா, அவர் ஒரு காரியம் ஆரம்பிச்சு அந்த காரியம் நிறைவேறாம விடமாட்டார். காரியத்தை முடிச்சு கொடுக்கறது ரொம்ப திறமை கொண்டவர் அர்த்தசாதகா. அதே மாதிரி அசோகா, சோகமே இல்லாமல் இப்போதும் பரமசாந்தமா இருக்கக்கூடியவர். மந்திரபாதகா, மந்திரம்னா ராஜாவுக்கு மந்திரிகள் கொடுக்கக்கூடிய கவுன்சில் இருக்க அந்த அட்வைஸ் தான் மந்திரம். அந்த மந்திரத்தை ராஜ ரகசியங்களெல்லாம் ரகசியமா ரட்சிக்கக்கூடியவர். அதை வெளியில விடாமல் he knew how to keep the secrets, royal secrets. அவர் தான் மந்திரபாலர். சுமந்திரகா, நல்ல மந்திரம் உபதேசம் பண்ணக்கூடியவர். சுமந்திரகா சுமந்திரஸ்ச அஷ்டமோ பவது. இந்த மந்திரிகளுக்கு என்ன பெருமைன்னா, எந்த மூல முக்கில எந்த கோடியில எந்த காரியம் நடந்தாலும் அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாதாம். தேஷாம் அவிதிதம் கிஞ்சித் ஸ்வேஷு நாஸ்தி பரேஷு மகா. கோபத்தாலேயோ காமத்தாலேயோ லவலேஷம் கூட ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்காமல் அப்படி கோபத்துக்கும் காமத்துக்கும் வசப்படாமல் இருந்தவர்கள். குரோதாத் காமார்த்தஹேதோர்வா நப்ரூஜுஹு அனிருதம் வசஹா. கோபத்துக்கோ காமத்துக்கோ வசப்பட்டு தவறி போய் கூட ஒரு பொய் சொல்லாதவர்களாம். நப்ரூஜுஹு அனிருதம் வசஹா. அது மாத்திரம் இல்ல, பிராப்த காலம் யதாதண்டம் தாரயேயுஹு சுதேஷ்வபிஹி. தான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டிய பெரிய தப்ப பண்ணிவிட்டான்னா தன் பிள்ளையா இருந்தாலும் தண்டிக்கிறதுக்கு தயங்காதவர்கள். யாருமே பரஸ்திரி இடத்துல மோகம் உண்டவா யாருமே அந்த அயோத்தியிலேயே கிடையாதுன்னு விட்டார். இந்த மந்திரிகளுக்கு தந்தாப்புல ராஜாவா, ராஜாவுக்கு தந்தாப்புல மந்திரிகளா, இல்லை இவா 2 பேருக்கு தந்தாப்புல பிரஜைகளா சொல்ல முடியாமல் இருக்கு. பிரஜைகளுடைய பெருமையை தனியா ஒரு சர்க்கம் முழுக்க பேசினார். அதுல அவரவர்கள் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிண்டு துஷ்டா ஸ்வைரேவ கர்மபிகி, தான் செய்யக்கூடிய ஸ்வதர்மானுஷ்டானத்திலேயே திருப்தி அடைஞ்சு வேறவத்தினுடைய தர்மத்தில் பிரவர்த்திக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தாலும் அதோடு கூட அங்க நாசடங்க விதத்னாசீது நாவித்வான் நாபகுஷ்ருதா. சடங்குகளை அத்தியானம் பண்ணாதவா யாரும் கிடையாது. நிறைய வேதத்தை படிக்காதவா கிடையாதா. ந அபகுஷ்ருதா ந அவித்வான். எல்லாம் டபுள் நெகட்டிவ் போட்டு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிருக்க. வித்வானா இல்லாதவனே கிடையாது. திருஷ்யத்தே
நாப்பி அனாத்மமா இருந்த ஆத்மஸ்வரூப தியானம் இல்லாதவாளே அயோத்தியில கிடையாதான். எல்லாரும் அவவா சுதர்மத்தால சோபிச்சுட்டு இருக்க. இத டபுள் நெகட்டிவ் போட்டு வால்மீகி சொன்னார்னா கம்பன் ரொம்ப அழகா ஒரேடியா நெகட்டிவாவே ரொம்ப பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை கன்வே பண்ணிருக்க. பணக்காரனே கிடையாது அங்க அயோத்தியில, பணக்காரனே கிடையாது, பண்டிதனே கிடையாதுன்னா, வீரனே கிடையாதுன்னா. இது என்ன இது? பணக்காரன் கிடையாது, பண்டிதன் கிடையாது, வீரன் கிடையாது சொல்றேன். ஏழேன்னு ஒருத்தன் இருந்தான்னா ஏழை இல்லாதவன் பணக்காரன் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். படிக்காத ஒரு பாமரன் ஒருத்தன் இருந்தானா இவன் பண்டிதன் அவன் பாமரன் காட்ட முடியும். கோழைன்னு ஒருத்தன் இருந்தானா வீரன் ஒருத்தனை காட்ட முடியும். கோழையே யாரும் இல்லாததுனால வீரன் தனியா காட்ட முடியல. வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் திண்மையில்லை நேர் செருணரின்மையால் உண்மையில்லை பொய் உரையிலாமையால் உண்மையில்லை பல்கேள்வி உங்களகல். எல்லாரும் சர்வகுணங்களும் நிரம்பின உத்தவர்களாக இருக்க. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தசரதருக்கு பிரதானமா 3 பத்னிகள் பட்டமகிஷிகள் நமக்கு தெரியும். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. 350 பத்னிகள் இருந்ததாக அயோத்தியா காண்டத்தில் இருக்கு. அர்த்த சப்த சதாஸ்து 350 பத்னிகளோடு சேர்ந்து ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு பின்னாடி சொல்லியிருக்காள் அயோத்தியா காண்டத்தில். இவ்வளவு பத்னிகளை விவாகம் பண்ணிட்டு காமுக்காரத்தினால பண்ணிக்கல, சந்ததி ஏற்படணுங்கிறதுக்காக விவாகம் பண்ணிட்ட. இத்தனை பத்னிகளை விவாகம் பண்ணிட்டு கூட ஒரே ஒரு குழந்தை, இந்த வம்சம் வழங்குறதுக்கு ஒரு குழந்தை மாத்திரம் இல்லையா தசரதருக்கு எல்லா சௌக்கியங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய பிரபு. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய எல்லா வைபவமும் எல்லா பிரபாவமும் இருக்கு. தர்மத்தை விட்டு வழுவாதவரா இருக்க. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹ சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரஸ்துதஹ. மேற்கொண்டு கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோஜனை பண்ணி பார்க்கணும். இது வெறும் கதையை மாத்திரம் சொல்லலை. இங்க நம்ம சரீரம்தான் கோசல தேசம், நம்ம ஹிருதயம்தான் அயோத்தி. அயோத்தின்னு ஏன் அதுக்கு பேரு? சம்பூ ராமாயணத்தை காளிதாசன் காரணம் சொல்றார். ஆக்ஞாசமுத்சாதிததானவானாம் ராஜ்ஞாம் அயோத்தியேதி புரி ரகுனாம். விரோதிகள் யாருமே ஆக்கிரமணம் பண்ண மாட்டாளாம், எதிரிகள் யாரும் படையெடுத்தாள்னு கிடையாது, அயோத்தியுடைய சரித்திரத்தில் கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஹிருதயம் இருக்கா. இப்ப ஒரே காமக்ரோதாதி விரோதிகள்லாம் ஆக்கிரமணம் பண்ணிட்டே இருக்காளே, இவ யாரும் ஆக்கிரமணம் பண்ணாமல் பரமசாந்தமாக இந்த ஹிருதயமானது அயோத்தியை போல இருக்கணும்னா தசரதன் தலைவனா இருக்கணும். அப்பதான் அந்த அயோத்தியானது வாஸ்தவத்திலேயே பேருக்கு ஏத்தாப்புல ஆக்கிரமணத்தை அறியாத ஒரு ஊரா இருக்க முடியும். தசரதனா 10 திக்குகள்லையும் ரதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர். சரீரம் ஒரு ரசம், அதுல இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் தான் 5 குதிரைகள், மனசுங்கள் தான் கடிவாளம். சாரதி யாருன்னா புத்திதான் சாரதி. உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் அவன் தான் உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாரதி. விஷய சுகங்கள் என்ற பாதையில் தான் போயிட்டு இருக்கு இந்த தேர். அதுல ஒவ்வொரு இந்திரியும் ஒவ்வொரு குதிரை ஒரு திக்கில போச்சுன்னா என்ன ஆகும்? தேருடைய கதி சின்ன பின்னமா போயிடுமே. இப்ப நம்ம நிலை அப்படிதான் இருக்கு. ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரசமேவச்சா புத்திம் து சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவச்சா இந்திரியாணி ஹயான்யாகு விஷயான்ஸ்தேஷு கோச்சரான்னு கட்டோபனிஷத்துல இப்படி ஒரு மந்திரம் வருது. அதனால தசரதர்னு சொன்னா 10 திக்குகள்லையும் தேர செலுத்தக்கூடியவர்னா என்ன அர்த்தம்? 10 திக்குகள்லையும் தன்னுடைய சரீரம் என்ற தேர டிசிப்ளின் பண்ணி இந்திரியம் என்ற குதிரைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தனக்கு வசமா வச்சிருந்திருக்கார் இந்திரியத்தை. குதிரை இழுத்துன்னு போகக்கூடிய இடத்துக்கு எஜமானம் போகக்கூடாது. இவன் எங்க போகணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு குதிரை அழிச்சுன்னு போகணும். அது ஒரே ஸ்பீட்ல ஈவன் ஸ்பீட்ல 5 குதிரை இருந்தா 5 குதிரை ஒரே ஸ்பீட்ல போகணும். ஒன்னு மின்னும் ஒன்னு பின்னுமா போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரே திசையில போகணும். சாதாரணமா 5 இந்திரியங்களும் ஒரே திசையில போகாது. ஏன்னா கண்ணூர் பக்கத்துல இருக்கும், காதூர் பக்கத்துல இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய விஷயமானது பார்த்தா அலங்காரமா இருக்கு, ஆனா நாக்குக்கு பிடிக்கல அந்த விஷயம். ஏன்னா பார்த்தா ரொம்ப நல்லா இருந்து இப்பவே சாப்பிடலாம்னு தோணித்து கிடுகிடு அவசரப்பட்டு வாயில போட்டுனா, நைவேத்தியம் கூட பண்ணாம அப்படியே வாயில போட்டுனா, கடைசியில பார்த்தா உப்பு இல்ல, இல்ல நாக்குக்கு பிடிக்கல. கண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தா அலங்காரமா இருக்கு, அது நாக்குக்கு பிடிக்கல. நாக்குக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயம்
அது காதுக்கு பிடிக்கிற, காதுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் வேற மூக்குக்கு பிடிக்கிற, இப்படி எல்லாம் இருக்கு. பல விதமான விஷயங்கள் ஒரு இந்திரியத்துக்கு பிடிச்சது இன்னொரு விஷயத்துக்கு பிடிக்கல. எல்லாம் சேர்ந்து ஒரே திக்கில் போகணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. பகவத் பரமான ஆராதனம் பண்ற போதுதான் கண்ணானது அவன் ரூபத்தை பார்க்கறது, காது அவன் கதையை கேட்கறது, நாக்கானது அவன் குணங்களையே கீர்த்தனம் பண்ணுறது, ஞானேந்திரியமா இருக்கிற போது அவனுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை மாத்திரம் ஸ்வீகரிக்கிறது, கர்மேந்திரியமா இருக்கிற போது அவனுடைய குணங்களை மாத்திரம் கீர்த்தனம் பண்ணுறது நாக்கு, சரீரமானது அவன் கைங்கரியத்தில் ஈடுபடுறது. பகவத் பரமான கைங்கரியத்தில் ஈடுபடுத்துற போதுதான் இந்திரியங்கள் அடங்கிறதுக்கு சான்ஸ் உண்டே தவிர வேற சான்ஸ் கிடையாது. அதுதான் கீதையில தானி சர்வாணி சம்யம்ய யுக்தாசீத மத்பரகா வசேகி எஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதானு ஸ்தித பிரக்ய லட்சணம் சொல்ற போது சுவாமி சொல்லிருக்க, எவனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் வசப்பட்டு இருக்கோ அவன் தான் ஸ்தித பிரக்யன். அப்படி இந்திரியங்கள் என்ற குதிரைகளை வசப்படுத்தி தன் சரீரமா இருக்கக்கூடிய தேரை 10 திக்குகள், 4 திக்குகள், 4 உபதிக்குகள், அப்புறம் மேலே கீழே 10 திக்குகள்லையும் தன் இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி கொண்ட மகாத்மா, ஜிதேந்திரியனா இருக்கக்கூடிய மகாத்மா தசரதர். அந்த அயோத்தியில் 2 நதிகள் ஓடுறது. தமசான ஒரு நதி, சரயு அப்படின்னு ஒரு நதி. தமசா என்பது கீழே சொன்ன மாதிரி தமோ குணத்தை போக்கி வைக்கக்கூடிய தமசான்னு சொன்னார் காளிதாசன். அதனால தமோ குணத்தை எது போக்கி வைக்கும்? தமசுங்கிறது ஒரே இருட்டுன்னு ஒரு அர்த்தம். தமசுக்கு இருட்டுன்னு ஒரு அர்த்தம். இருட்டை எது போக்கி வைக்கணும்னா வெளிச்சம் தான், ஞான பிரகாசம். ஞான பிரவாகமா இருக்கக்கூடியது தமசா, பக்தி பிரவாகம் தான் சரயு. அதனால சரயு நதி, தமசா நதி, 2 நதி அயோத்தியில் ஓடுற மாதிரி ஜீவனுடைய ஹிருதயத்தில் ஆத்ம விசாரம்னு ஒரு பிரவாகம், பக்தி என்ற ஒரு பிரவாகம். இது 2 ரொம்ப முக்கியம். அப்படி இருந்ததுனாக்க இவ்வளவு இருந்தா போறாது. அயோத்தியாவாசிகள் என்ன லட்சணத்தோடு இருந்தாலும் யாரும் பொய் சொல்ல மாட்டா, தப்பு பண்ண மாட்டா, பரஸ்திரியை நினைச்சு பார்க்க மாட்டா. இந்த மாதிரி உத்தமமான ஒரு ஒழுக்கத்தோட தன்னையே எவன் ஒருவன் தன்னையே சுத்தம் பண்ணிக்கிறானோ அந்த ஹிருதயத்தில் ஹிருதயமா இருக்கக்கூடிய தகர அயோத்தியில், தகர அயோத்திங்கிறது சதாசிவ பிரம்மேந்திராவுடைய யூசேஜ். தகர அயோத்தியா நகர விகாரின்னு பாடினார். அப்பேற்பட்ட ஹிருதயத்தில் பகவான் அவதாரம் பண்ணுவான். ஆனா அவதாரம் உடனே ஏற்படல. இவ்வளவு யோகியதை இருந்தும் உடனே அவதாரம் பண்ணல சுவாமி. சரயு நதி தீரத்துல அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணார் தசரதர். அஸ்வமேதம் தான் சத்திரியன் பண்ணக்கூடிய யாகங்கள்ல ரொம்ப சிறந்த யாகம். வேதம் சொல்லி இருக்கக்கூடிய கர்மாவை பண்ணி எந்த ஒரு ஜீவன் தன்னை சுத்தம் பண்ணிக்கிறானோ, சுத்தம் பண்ணின்ற பிறகுதான் அப்படி பரம உத்தமனாவத்தன் வந்துட்டான்னா இவன் தெய்வத்தை தேட வேண்டாம், பகவானே இவனை தேடி வருவன். பகவானே தசரதர பிதாபாடி ஆசைப்பட்டார் சுவாமின்னு பின்னாடி வரப்போறது. பிதரும் ரோஷகாமாச ததா தசரதம் நிற்பம். நீ பரம உத்தமனா இருந்துட்டா தெய்வம் உன்னை தேடி வரும். தேடி வருங்கிற விஷயத்தை அவதார விஷயத்துல நாம தெரிஞ்சுக்கணும். அதோடு கூட விஜயகோபால சுவாமிகள் ஒரு மங்களம் பாடியிருக்க. அந்த விஜயகோபால சுவாமிகளுடைய மங்களத்தை எல்லாருக்கும் பிரசித்தமா தெரிஞ்ச ஒரு 4 வரிதான். அல்ல சரயு நதி தீர விகரணாயா அப்படின்னு மங்களம் பாடினார் ராமனுக்கு. சரயு நதி தீரத்தில் விகாரம் பண்றாருன்னா ஏதோ நதி தீரத்துல காத்தோட்டமா அப்படி ஒரு ஈவினிங் வாக்குக்காக சுவாமி போறாருன்னு கேஷுவலா மாத்திரம் எடுத்துக்கப்படாது. உன் ஹிருதயத்தில் பக்தி என்ற சரயு ஓடித்துனா உன் ஹிருதயத்துல ராமன் எப்போதும் சஞ்சாரம் பண்ணுவார். இதுதான் சாக்கேதம்ங்கிறது. அயோத்தி தான் சாக்கேதம். சாக்கேதம் நிலையாயன்னு சொன்னார். அயோத்தி ஹிருதயமா இருக்கக்கூடிய அயோத்தி வாஸ்தவமா அந்த புராண கால அயோத்தியை போல பரிசுத்தமா இருந்தா ஒரு ஹிருதயத்திலேயே வாசம் பண்ணுவார். சகேத நிலையாய சனக முனி பூஜ்யாய சரயு நதி தீர விகரணாய ராகேந்து வதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதி ராஜாய ராகவாய ஜெயமங்களும் நித்ய சுபமங்களும். நான் உபன்யாசத்துக்கு மங்களம் பாடல. சரயு நதி தீர விகரணாய ஹிருதயத்தில் ஓடக்கூடிய பக்தி என்ற சரயு நதி தீரத்தில் பகவான் சஞ்சாரம் பண்ணுவான். இது நினைக்கணும். அந்த பாவம் ரொம்ப முக்கியம். எப்போதுமே ராமநவமி இன்னைக்கு சுவாமி நினைச்சா என் ஹிருதயத்தில் சாக்கியத நிலையா நீ இருக்கப்படாதாப்பா ராமா, எனக்கு யோகியதை இல்லை இருந்தாலும் நீ என் ஹிருதயத்தை பவித்திரம் பண்ணப்படாதான்னு ஒரு க்ஷணகாவா நினைக்க வேண்டாமா? ராமநவமினா ஏதோ நீர்மோரை மாத்திரம் குடிக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தாக்க நீர்மோர் சுவாமி தான் நைவேத்தியம் இன்னைக்கு. ஏன்னா மோர் இன்னைக்கு உபவாச தினம் 24 ஏகாசிகளுக்கு துல்லியம். மோர் சாப்பிட்டா உபவாசத்துக்கு பங்கம்.
அதனால என்ன பண்றது, நேற்று கூட ஒரு அம்மா வந்து கேட்டா என்ன பண்றது, நீர்மோர் நாளைக்கு நைவேத்தியம் பண்ணலாமா, சுவாமிக்கு ஒன்றும் உபவாசம் கிடையாது, அவர் சாப்பிடலாம், நைவேத்தியம் பண்ணி விட்டு நல்ல வேலை நீர்மோர் ஒன்றும் 10 கித்து ஒன்றும் இல்லை, இங்க போய் பேசாம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம், நாளைக்கு என்ன ஜில்லுன்னு குடிச்சு விடலாம் அந்த பிரசாதத்தை, நாளைக்கு சாப்பிடலாமோ அந்த முறை. பகவான் அவதாரம் பண்ணா நம்ம சாப்பாட்டிலேயே குறியா இருக்கும், வடபாயசத்தோட சாப்பிடலாமே நினைச்சிட்டு இருக்கோமே தவிர ராமனை நினைக்கணும்னு, ராமனை தியானம் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்மரணம் மனசுல வர வேண்டாம். ராமனும் என்னைக்கு ராமனை தியானம் பண்ணாமல் வேற என்னைக்கு தியானம் பண்ண போறோம். சரையூ நதி தீர விகரணாயனா ஹிருதயத்தில் ஓடக்கூடிய பக்தி என்ற பிரபாகத்துடைய கரையில பகவான் சஞ்சாரம் பண்ற. அந்த மாதிரி ஹிருதயத்திலேயே பகவானை சாட்சாத்கரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் மகேதிகாசமா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணமானது எடுத்து காட்டுறது. இவ்வளவு சாரத்தையும் ரொம்ப அழகா ஒரு பெரியவா சொன்னா, ராமாயணங்கிறது ஒரே வரியில என்னன்னு சொல்லிடுறேன், தசரத குமாரேன தசகண்ட மாரணம் ஏதத் ராமாயணம். தசரதனுடைய பிள்ளையான ராமன் போய் ராவணனை வதம் பண்ணா இதான் ராமாயணம். இன்னும் சின்ன குழந்தை கூட சொல்லுமே இது என்ன பெரிய தத்துவம்னு சொல்றேன், தத்துவம் அங்க இருக்கு. தசகண்டன்னு சொன்னா 10 தலை கொண்ட ராவணன் பின்னாடி பார்க்க போறது, 10 தலை கொண்ட ராவணன் மாயின் வடிவம், 10 இந்திரியங்கள் மூலமா பிரவர்த்திக்கக்கூடிய மாய. அந்த மாயால ஏற்படக்கூடிய பிரமைய யாரு ஜெயிப்பன், யாரு அந்த பிரமைய சேதனம் பண்ணுவன் அப்படின்னாக்க தசரத குமாரகா. தசரதன் இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு 10 திக்குகள்லையும் தன்னுடைய குதிரைகள், இந்திரியங்களா இருக்கக்கூடிய குதிரைகளை 10 திக்குகள்லையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டவர்னு பார்த்தோம். அதனால ஜிதேந்திரியன் அர்த்தம். தசரதன் தான் ஜிதேந்திரியன். ஜிதேந்திரியனா இருக்கக்கூடியவருக்கு ஒரு சக்தி ஏற்படுறது, இந்திரியங்களை அடக்கிறதுனால ஒரு உயர்ந்த சக்தி ஏற்படும். அந்த சக்தி தான் ஆத்மாராம சக்தி. அந்த ஆத்மாராம சக்தியால் தான் ஒரேடியா தலைவிரி போலமா விஸ்வரூபம் எடுத்து ஆடக்கூடிய ராட்சசமான பாவங்கள் எல்லாத்தையும் நிகிரம் பண்ணா ஆத்மாராம சக்தியால் தான், ஆத்மசக்தியால் தான் நிகிரம் பண்ணோம். அதைதான் ராமாயணம் எடுத்து காட்டுறது. இப்படி குழந்தை இல்லையேன்னு இயங்கக்கூடிய தசரதருக்கு ரொம்ப நாள் முன்னாடி சனத்குமார் சொன்ன விஷயத்தை சுமந்திரன் ஞாபகப்படுத்தினார். அதாஸ்மின் அனபத்தியதையா தூயமான மானசே புத்திரார்த்தம் கிருதும் அஸ்வமேதம் விதாதும் மந்திரிபிஸ்தகே மந்திரயமானே தசரதே சுமந்திரக பிரகிஷ்டமனாக மகர்ஷேகே அங்கதேச சங்கதா வக்ரக நிகிரக சௌண்டஸ்ய விபாண்டக சூனோவோ அவசியம் ரிஷசிங்கஸ்ய பிரபாவாத் பிரபவோ பவிதா குமாராணாம் கிதி சனத்குமாரோதீரிதம் புனவருத்தம் அமுஷ்மி தசரதாய கதையாமாச. ரொம்ப நாள் முன்னாடி சனத்குமார் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தினாலாம் சுமந்திரர். அதாவது தசரதருக்கு பல குழந்தைகள் பிறக்க போறார்கள். பிரபவோ பவிதா குமாராணாம் கிதி சனத்குமாரோதீரிதம் புராவிருத்தம் அமுஷ்மி தசரதாய கதையாமாச. இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு புத்திரகாமேஷ்டி பண்ணணும். புத்திரகாமேஷ்டி காமியமா பண்ணக்கூடிய இஷ்டி, பேரை பார்த்தாலே தெரியும். இந்த காமியமா ஒரு இஷ்டி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல மனசு சுத்தமா இருக்கணுமே. மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு அஸ்வமேதம். அந்த அஸ்வமேதம் பண்றதுக்கு முன்னாடி ரிஷசிங்கரை வச்சுன்னு பண்ணணும். ரிஷசிங்கர் விபாண்டகர்னு கஷ்யபருடைய புத்திரர். அந்த விபாண்டகருடைய புள்ள ரிஷசிங்கர் ஒரு பெண் மானுடைய கிருபத்திலிருந்து விபாண்டகருடைய வீரியத்துக்கு பிறந்தவர். ரிஷசிங்கோ மிருகீ சுத்தகான்னு பாகவதத்தில் எங்கேயோ ஏகாதசத்துல போய் அவதூத கீதை சொல்ற போது சொல்லியிருக்காங்க. ரிஷசிங்கோ மிருகீ சுத்தகா. அவர் ஒரு தீவிரையே வளர்ந்து வந்தவர். தன் தகப்பனாரை தவிர வேற யாரையும் பார்க்காதவர். ஆண் பெண் என்று 2 லிங்கங்கள் உலகத்தில் உண்டுன்னு கூட தெரியாதவருக்கு. அனபிக்யஸ்தனாரி நாம் இந்திரியானாம் சுகஸ்யஜக. அவருக்கு இந்திரிய சுகம் தான் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. உலகத்தில் தன் பிதாவை தவிர வேற 3வது நபரை பார்க்காதவர். அங்க தேசத்து ராஜா ரோமபாதர்னு இருந்தார். அந்த ரோமபாதருடைய ராஜ்யத்தில் அங்க தேசத்துல பல வருஷங்கள் சேர்ந்தாப்புல க்ஷாமம் ஏற்பட்டு மழை பெய்யாமல் பூமியெல்லாம் பாலமா வெடிச்சாப்புல ஆயிடுச்சு. ஏன் மழை பெய்யாமல் இருந்ததுங்கிறது பாரதத்தில் நேரடியா காரணம் சொல்லாமல், இந்த கதை பாரதத்திலயும் இருக்கு, ராமாயணத்துல சங்கரமா சொல்லியிருக்க. பிராமணோத்தமர்கள்ட்ட ஏதோ அபச்சாரப்பட்டு விட்டார், அவ்வளவுதான் சொல்லியிருக்கா பாரதத்துல. அங்க தேசத்து ராஜா ரோமபாதர் பிராமணோத்தமர்கள்ட்ட அபச்சாரப்பட்டதுனால அவ சாபத்தால மழை பெய்யாமல் எடுத்து ராஜ்யத்துல. யாரோ சொன்னா ரிஷிசிங்கர் அழைச்சிட்டு வந்தா அவர் பரம உத்தமர், ஆண் பெண் வித்தியாசம் கூட தெரியாதவர், அவர் கால் எடுத்து வச்சா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக என்ன பண்ணா, நல்ல யுவதிகளா இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தயார் பண்ணி ஒரு படகு எடுத்துன்னு போய், தீவிரனா இருக்கார் அவர், விபாண்டகர் இல்லாத சமயத்துல போய் அணுகினார். இங்கேருந்து பல விதமான பக்ஷ போஜ்யங்கள்லாம் எடுத்துன்னு போயிருக்காள். அந்த பக்ஷ போஜ்யங்களை எல்லாம் கொடுத்து
எங்க ஊர்ல வளையக்கூடிய பழங்கள் விட்டா அவருக்கு வந்து குக்குடு ஃபுட்டே தெரியாது பாவம். கந்தமூல பழங்கள்லயே சாப்பிட்டு ஜீவன் நடத்திட்டு இருக்கார் இந்த ரிஷசிங்கர். இதை சாப்பிட்ட உடனே இவா ஊர்ல இப்படி எல்லாம் மரத்திலேயே பழுக்கிறது போல லட்டுவா பழுக்கிறது போல இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கார் அவர். சாப்பிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்புறம் விபாண்டகர் இல்லாத சமயத்துல முள்ள எங்க ஆசிரமத்துக்கு நீங்க வரணும்னா, ஆசிரமமாவது அது பெரிய படகுல ஆசிரமாட்டமா செடிகள்லாம் வச்சு வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் வச்சு தயார் பண்ணிருக்க ஆசிரமாட்டமா அப்படி அழகுபடுத்திருக்கா. இவர் பாவம் யதார்த்தமா ஆசிரமம் நம்ம பார்க்க போறோம் எனக்கு ஏறினார்.